கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீதி உள்ள உத்தரவுங்கிற செய்தியில இன்னைக்கு 7வது தலைப்பை பார்க்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வாம் வரவால், ஜெயமே வாம் வரவால், ஜபமே வாம் தயவால், தினம் ஜபமே வாம் தயவால், பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, உபர உபரரா, ரிபர ரிபரரா, ரிகரிகரரா, ரிப்பரா ரிப்பரரா, ரிகர ரிப்பரரா, சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பேர், சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பேர், எக்காலம் ஒதுகிறோம், நாங்கள் எக்காலம் ஒதுகிறோம், எதிரியை வென்றுவிட்டோம், நாங்கள் எதிரியை வென்றுவிட்டோம், உகர உகரரா, உபர உபரரா, அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், நாங்கள் வளமாய் வாழ்கிறோம். இயேசுவின் நாமத்தாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ்லார், குமரன் பிரதர் பிரைஸ்லார், சரியா அவர் பேர் தெரியல, ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லார். நம்ம ஒரு தொடர் செய்தி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் ஒரு உத்தரவு கொடுக்கிறார், அதை நீதி உள்ள உத்தரவு அப்படின்னு பார்க்கிறோம். சங்கீதம் 65வது அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு நீதி உள்ள உத்தரவு கொடுப்பார், அது பயங்கரமான காரியம் அப்படின்னு பார்க்கிறோம். பூமியின் கடையாந்திரத்திலும் தூரத்திலும் சமுத்திரத்திலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்வதனாலே, சொல்றது கிடையாது, செய்யறார். இன்னைக்கு நம்ம ஒரு நபரை பார்க்க போயிட்டோம். அவருக்கு அவர் பிள்ளைகளுக்கும் இந்த பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. காரணம் அது அவர்களுடைய முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனமான காரியத்தை அவங்க செய்யறாங்க. அப்படி செய்தும் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நீதி உள்ள உத்தரவை கொடுக்கிறார். எதற்காக, யாருக்காக அந்த நீதி உள்ள உத்தரவு கொடுக்கிறார், இதான் நம்ம தியானிக்க இருக்கோம். முதல்ல யாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, ஆதியாகமம் 34வது அதிகாரம், யோசேப். முதல்ல அந்த பயங்கரமான காரியத்தை முதல் உங்களுக்கு காற்று, அப்புறம் அது எதற்காக செய்தோம் நம்ம பார்க்க இருக்கோம். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 5வது வசனம். பின்பு பிரயாணப்பட்டார்கள். யாக்கோபு நினைச்சாரு, ஏசா வந்தாரு, 400 பேர் வந்தார், ஆண்டவரை பாதுகாத்தார். நான் இரவு முழுதும் போராடினேன், போக்கு நதி எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. பெரிய பிரச்சனை முடிஞ்சிச்சு.
அதுக்கு முன்னாடி மாமனார் வந்தாரு, அவரையும் சம்பந்தப்பட்டார். இப்ப சமாதானமாக ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டார், வீடு கட்டிட்டார். வீடு கட்டிட்டு அங்கதான் இருக்க போறோம். மிருகங்களுக்கு எல்லாம் கொட்டரா போட்டாச்சு, இனி நிம்மதியா அந்த இடத்துல இருப்போம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனை உண்டாச்சு. மகள் மூலமாக வந்துச்சு. அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனை வந்த உடனே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்த விட்டு ஓடுறார் பயந்து. அப்படி பயந்து ஓடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 35வது அதிகாரம், பின்பு பிரயாணப்பட்டு போனார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டாதினாலே அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின் தொடராதிருந்தார்கள். சரி, இப்ப அந்த செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் அவசியம் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம அந்த வசனத்தின் மூலமாக பார்க்க போறோம். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 16. அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியிலே சேருக்கு விட்டான். நீ அடுத்து ஏசாவை பார்க்க முடியாது. பயங்கர நிம்மதி. அப்பா, இனி பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இனி நம்ம ஒரு இடத்துல செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு சுக்ரோத்திற்கு பிரயாணப்பட்டு தனக்கு ஒரு வீடை கட்டி தன் மிருக ஜீவனத்துக்கு கொட்டாரத்தை போட்டான். வீடு கட்டுறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இங்கே செட்டில் ஆயாச்சு. வழக்கமா அவருடைய முற்பிதாக்கள் எல்லாரும் கூடாரத்துல வாழ்ந்தாங்க. ஆபிரகாம் கூடாரத்துல இருந்தார், ஈசாக்கு கூடாரத்துல இருந்தார். ஈசாக்கு இந்த கூடாரத்துல எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல அப்பா 24வது அதிகாரம் 67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய், அப்பா இருந்தது கூடாரம், அதுக்கு அம்மாவுடைய கூடாரம், கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தார். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி இப்படி இருந்த மகன் யாக்கோபு, நமக்கு இங்க செட்டில் ஆயாச்சு, நாங்க விருதுநகர்ல செட்டில் ஆயாச்சு, இங்க போறாப்புல இல்ல, இங்கதான் எங்களுடைய வாழ்க்கை, அப்படிதான் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ஆனா அதனால நாங்க என்ன கட்டிருக்கோம், வீடு கட்டிருக்கோம். இவருடைய தகப்பனார் முற்பிதாக்கெல்லாம் எங்க வாழ்ந்தார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல் சஞ்சத்தி. பரதேசி கூடாரத்தில் இருப்பான். சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்துக்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கு யாக்கோபோடு கூடாரத்திலே குடியிருந்தான். யாக்கோபு இவ்வளவு நாளும் கூடாரத்தில் இருந்த யாக்கோபு இப்ப செட்டில் ஆயிட்டார். செட்டில் ஆயிட்டு அடுத்து பாருங்க, ஒரு நபரை சந்திக்கிறார். 19 தான் கூடாரம் போட்ட வெளி நிலத்தை சீகேம் ஒரு பெரிய ஒரு இளவட்டம், இந்த கையில பிரேஸ்லெட் எல்லாம் போட்டுட்டு, மைனஸ் எல்லாம் வெளியில போட்டுட்டு, ஒரு புளிப்பல்ல போட்டுக்கிட்டு, சில்க் ஜிப்பெல்லாம் போட்டுக்கிட்டு, கையில மல்லி, இதெல்லாம் ஒரு இந்த இளவட்டத்தினுடைய அடையாளம். சீகேமின் தகப்பனாகிய எமோரின் புத்திரர் கையில 100 வெள்ளிக்கு வாங்க. இந்த சீகேம் உடைய அப்பா லேண்ட்லார்ட், இன்னைக்கு சொல்ல பார்த்தா ரியல் எஸ்டேட், பயங்கர பிசினஸ், சீப்பா இடத்த வாங்கி போட வேண்டியது. இப்ப 100 வெள்ளிக்கு இடத்த கரைமலை கொடுத்தார். இங்கதான் ஒருத்தர் பாக்குறாங்க. இப்ப இந்த சீகேம் யார பாக்குறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியானார். பாருங்க 20வது வசனத்தை வாசி, 33:20. வீடு கட்டியாச்சா, ஆண்டவரை மறக்கல. இதாங்க முக்கியமான ஒரு காரியம். நமக்கு எல்லா வசதியும் வந்துருச்சா, ஆண்டவரை கண்டுக்கிட மாட்டோம். பாருங்க, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி யார் செய்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பலிபீடத்தை கட்டுவார். உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன். ஆதியாகமம்
12வது அதிகாரம் 7வது வசனத்துல எங்க கூட்டிட்டு போனா தெரியாது, ஆனா சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டார். கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தரிசனமான கர்த்தருக்கு அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி, தாத்தா செய்தத பேரன் செய்த ஆண்டு ஒரே சந்தோஷம். இவனுக்கு நல்ல ஒரு சமாதானமான இடத்தை கொடுத்திருக்கேன். இப்ப இவன் எனக்கு சந்தோஷப்படுத்திட்டான். இப்ப ஆண்டவர் அவனுக்கு பாதுகாக்கிறார். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் இருக்கு. 34வது அதிகாரம் 1 வசனத்துல இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில திடீரென்று எதிர்பாராத ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம இருக்குது. இந்த தியானால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடாரத்திற்கு உள்ள இருக்கணும். சாரால் கூடாரத்துக்குள்ள இருப்பாங்க. ஆனா கூடாரத்தை விட்டு வெளியில போன உப்பு தூணா மாறிட்டான். புரியுதா உங்களுக்கு? கூடாரத்தை விட்டு வெளியில வந்த சிக்கன். இது அதுக்கு ஒரு பெரிய அடையாளம். அவனை ஏவியனாகிய ஏமரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகம் என்பவன் கண்டு, பிரபு சரி பார்த்தீங்களா, அவனுக்குலாம் இளவட்டம், இளம் ரத்தம் இருக்கு. ஆனா நல்லவங்க. நான் பார்த்த மிக மிக ஒரு அருமையான வாலிபன். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தின. அதுங்க அன்றைக்கு வாழ்ந்த நாட்கள்ல அவங்களுக்கு ரொம்ப காமன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் ஒரு ஆள் இருக்காரு, அவர் மகன் இருப்பாங்க, அவனுக்கு ஒரு 10 அடியாட்டு இருப்பாங்க. போற வழியில ஒரு ஸ்டூடெண்ட் பொண்ணு யாராவது பார்த்தா டக்குன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க ஒரு பெரிய தவறு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க நினைக்கிறாங்க அது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி. இவன் அப்படி செய்தான். அவன் மனம் யாக்கோபின் குமார்த்தியாக தேமல் பற்றுதலாக இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண் மனதுக்கு இன்பமாக பேசினான். நான் சொல்ல பார்த்தீங்க, இது ஒரு நல்ல மனிதனுடைய அடையாளம். ஒரு பெண் இருதயத்தை கொண்டான். இவனை நான் கெடுத்துட்டேங்கிறது அவனுக்கு ஒரு உணர்வு இருக்குது. ஆனா ஒரு மோசமான ஒருத்தன் நான் காட்டப்படுறேன். மிக 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 மோசமான ஒருத்தன். வாசிப்போம். 2 சாமுவேல் எடுத்துக்கணும். இதுக்கு ஆப்போசிட்டான கேரக்டர் ஒன்று காட்டுறேன். 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனம். 2 சாமுவேல் 13:14. அம்மோன் தாவீதுடைய மகன். அப்பா தாவீது, பிள்ளைகள்லாம் வேற வேற. அவளுக்கு ஒரு பெண் மகன். முதலவசம். இதற்கு தாவீதின் குமாரனாகிய அப்சுலோமுக்கு தாமார் என்னும் பெயர் கொண்ட சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தார். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்மோன் மோகம் கொண்டான். இது தவறு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் அப்பாட்டியே சொல்றாங்க, அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா உங்க நண்பர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவனுடைய நண்பன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 அம்மோனுடைய தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரனாகிய யோனாதாப் என்னும் பேர் கொண்ட ஒரு சேர்ந்த அவன் மகா தந்திரவாதி. இப்ப உங்க நண்பர்கள் யார் எப்படி இருப்பாங்க நான் சின்ன ஒரு வார்த்தை சொல்றேன். தானியேல் உங்களுக்கு தெரியும். தானியேலுக்கு 3 நண்பர்கள் இருந்தார்கள். அந்த 3 நண்பர்களோடு ஐக்கியமா இருந்தனால அவருக்கு என்ன ஆச்சதுன்னு ஜெபிக்கிற நண்பர்கள். முழங்கால போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி ஜெபிக்கிறவர்கள் உங்களோட கூட இருக்கும்போது, அந்த ஐக்கியத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்ப இங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க, உங்களுக்கு நான் சில வசனங்களை காட்டுறேன். இந்த பயங்கர ஒரு கான்செப்ட் இது எனக்கு ஆப்ரஹாம் தாமஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி நான் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கேன். அதை சில வசனங்களை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி அவர் 2 சென்டென்ஸ் முடிச்சு அடுத்தது போயிடுவார். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்றேன். இது எதனால உங்களுக்கு கிடைக்குதுன்னா இந்த ஐக்கியத்துல கிடைக்குது. இந்த ஐக்கியத்தை விட்டுட்டு வெளியே போனா இது கிடைக்காது. புரியுது உங்களுக்கு? அப்ப இங்க தானியேலுக்கு ஐக்கியத்துக்கு யார் இருந்தானா 3 நண்பர்கள், ஜெப வீரர்கள், முழங்கால் போட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறவர்கள் இருந்தனால ஆண்டவரை உயர்த்தினார். சரி, மோசமான ஒரு நண்பனுடைய ஆலோசனை அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுது யோனாதாப் அவனை நோக்கி, நீ வியாதியக்காரன் போல உன் படுக்கை மேல் படுத்துக்கொள், உன்னை பார்க்க வருவதற்கு தகப்பன வியாதிக்காரனை போல படுத்துக்கும். ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எங்க ஆஸ்பத்திரியில் வந்துச்சு வேலைங்க.
எங்கள் ஆலயத்தில் வந்து ஒருத்தர், அவர் வந்து சோக்கால்ட ஒரு ரவுடி மாதிரி இருப்பார். இந்த கொயர் எங்கே போடுறாங்கன்னா கிறிஸ்மஸுக்கு பவனி கீதம் போயிட்டுருக்காங்க. இந்த தம்பிக்கு பிடிக்காத ஒருத்தர் அங்கே போயிட்டுருக்காரு. இவர் என்ன பண்ணார், அந்த பைக்கில் ஒரு ராடு, இவ்வளோ பெரிய ராடு, இதெல்லாம் வீடியோ எடுத்தாங்க. எடுத்து நான் பார்த்தேன் அந்த வீடியோ. எடுத்துகிட்டு போய் அந்த மனிதனை அடிக்கிறாரு. டாம்னு அடி. அவரும் பயந்து ஐயோ விட்டுருங்கிறாரு. நான் அடி விளாசிடுன்ட்டு அடிக்கிறாரு. அடிச்சுக்கிட்டு எங்கள் ஆஸ்பத்திரியில் வந்து சார் எனக்கு பிட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டாரு. நாங்கள் என்ன செய்ய முடியும், அட்மிஷன் போட்டாச்சு. பார்த்தா அவர் அங்கே போவார் இங்கே போவார். திடீர்னு சொல்கிறாங்க போலீஸ் உன்னை தேடி வர்றாங்க, கேர்ஃபுல்லாக இருந்துப்போ அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா தோத்து போயிருக்கு. அந்த மாதிரி இவர் கீழே விழுந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வர்றதுக்கு முன்னாடி இழுத்து நாக்கில் இருந்து துற தள்ளுது. நாங்கள் எங்கிட்டு ஓடுறோம் அங்கிட்டு போடுறோம் என்னென்னவோ பண்ணுறோம். அவர் பார்த்து சார் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார், நாங்கள் போய் இன்ஸ்பெக்டர்ட்டையும் ஜட்ஜிட்டையும் இதை சொல்லிடுவோம் சார்ன்ட்டு போயிட்டாங்க. இதுதான் இங்கே நடக்குது. அவர் இதை வாசி செய்யாத எனக்கு தெரியாது. எப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்க பாருங்க. வியாதி உள்ளப்போ நீ படுத்துக்கோ, அப்பா வருவார், தாவீது வருவார், அப்போ மேட்டர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் என்ன ஒரு கேவலமான காரியம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, அவளோட சயனித்து அவளை கற்பழித்தான். பாருங்க, பின்பு அம்மோன் அவளை மிகவும் வெறுத்தான். சீகம் தியானால கெடுத்துட்டு நேசிக்கிறான். அவனுக்கு நேசிக்கிறது அவசியமே கிடையாது. நீ நான் கல்யாணம் கட்டணும் அப்படிங்கிறான். நான் இவர் நினைச்சிட்டு அவனுடைய சயனத்தின் மீது அவனை வெறுப்பு அதிகமாக இருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடுங்க. அப்பொழுது அவள் எனக்கு முந்தி செய்த பிறகு என்னை கெடுத்து விட்டேன்னு சொன்னான். அப்போ சொல்ல கேட்க முடியாது. உடனே வேலைக்காரனை கூப்பிடுறான், தூக்கி வெளியே போடுங்க. இவ்வளவு கொடுமையை செய்கிற ஒரு மனிதன் இருக்கான். கதை இவனை அண்ணே கொண்டுட்டார், அது வேற கதை. சரி, இப்போ இந்த அம்மோனை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இந்த மனிதன் எவ்வளோ ஒரு நல்ல பையன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 34வது அதிகாரம், சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொன்னான். தன் குமாரத்தியாகிய தியானாலை தீட்டுவது யாக்கோபை கேள்விப்பட்ட பொழுது அந்த அவன் குமாரன் வந்து மந்தையில் இருந்து சமர்க்கிறான். வாயை பற்றிட்டு குவாய்ட்டா இருக்கிறார். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராத ஒரு காரியம் நடக்குது ஒரு குடும்பத்தில். இந்த நியூஸ் அண்ணமார்களுக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 34வது அதிகாரம் 7வது வசனம், யாக்கோபு குமார் இந்த காரியத்தை கேட்ட உடனே வெளியில் இருந்தார்கள். அவர்கள் யாக்கோபின் குமாரத்தோடு சேர்ந்ததெல்லாம் மிகவும் கோபப்பட்டார்கள். இந்த நேரத்தில் அவன் என்ன கேட்கறான்னா, உங்க சகோதரிய எனக்கு மனைவியாக்கி கொடுங்கிறான். கேட்டுட்டு அவன் என்னெல்லாம் ரிக்வஸ்ட் வைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, எனக்கெல்லாம் தலை சுத்திடுச்சு. இப்படி ஒரு நல்ல பையனை உலகத்திலே பார்க்க முடியும். அதாவது புறஜாதியான இல்லை நான் சொல்லலை, ஆனாலும் ஒரு நல்ல மனிதன். ஏமோ பிரதர்ஸை பேசி என் குமாரர் சீகம் அவளை மனைவியாக்கணும், நீங்கள் எங்களோடு சம்பந்தம் கலந்து உங்கள் குமார்த்திகள் சம்பந்தம் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது யாக்கோபு ஒரு கூடார வாசியா இருந்து இப்ப வீடு கட்டிட்டார். ஆனா இவங்க அந்த இடத்துல இருக்கிறவங்க தலைமுறையா இருக்காங்க, பெரிய கோடீஸ்வரர்கள். அடுத்தவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எங்களோடு வாசம் பண்ணுங்கள், தேசம் உங்களுக்கு முன்பா இருக்குது, இதுல குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு போட்டுங்க. அப்ப சம்பந்திகளாக மாறிடுங்க, சம்பந்திகளாக மாறிட்டு பிசினஸ் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறோம். இப்போ ஒரு பெண்ணுக்காக, அதுவும் இவன் வந்து அந்த பெண்ணை கெடுத்துட்டான். இப்ப அன்பு கூடி இருக்கு. அன்பு கூடும்போது இது நான் இதுக்காக டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தேவனால் ஒரு பயங்கர உண்டாயிருக்கு. இவரை காப்பாற்ற போறாங்க. இந்த காப்பாற்ற போறதுக்கு காரணம், அடிப்படையான ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணத்தை நான் காட்ட போயிருக்கேன். எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் ஈசாக்கு 28வது அதிகாரம். இதே யாக்கோபு அண்ணனை ஏமாத்தியாச்சு. அண்ணனை ஏமாத்தாக்கி
எஸ்கேப் ஆகி வர்றாரு. ஒரு கல்லை வச்சாச்சு, தலையில படுத்திருக்காரு. வானத்தின் ஏணியை பார்க்கிறாரு. பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 20 வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட கூட இருந்து, ஆண்டவர் தான் கவனமா கேட்டுட்டு இருக்காரு. இந்த கார்பெண்டர், நான் கூட இருப்பேன், நான் கூட இருப்பேன். சாய்ச்சி நம்பர் 1. ஓகே, நான் போகிற இடத்துல என்னை காப்பாற்றி. ஆண்டவர் நினைச்சாரு, இது என்னோட பைண்டிங் பண்ணிட்டான், உடன்படிக்கை பண்ணிட்டான். எனக்கு இதை முடிக்க முடியாது, நான் ஒரு பயங்கரத்தை அனுப்பித்தான் ஆகணும். நல்லவனா கெட்டவனா, அவனுடைய சகோதரர் தப்பு எல்லாம் எனக்கு தெரியாது. என்னோட இதுதான் என்னுடைய ஆண்டவர். இவ்வளவு தூரத்திற்கு எவ்வளவு அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள அவர் வர்றாரு பாருங்க. என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் ஒடுக்கவாசமும் தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்துக்கு திரும்ப வர்றாரு. இத பைண்டிங் பண்ணதுனால ஆண்டவன் சேர்ந்திருக்கு. இந்த ஒரு பயங்கரமான காரியத்தை அவருக்கு அனுப்ப வேண்டியது. சரி, ஆதியாகமம் 34வது அதிகாரம் 11. சீகேம் அவன் தகப்பனையும் அவள் சகோதரர்களையும் நோக்கி, உங்கள் கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்கிறது. விட கீழே இறங்க தயவு. இவன் கோடீஸ்வரன், பிரபு, யார்ட்டையும் கெஞ்சினதாக சரித்திரமே இருக்காது. ஆனா எந்த பெண்ணை எனக்கு எடுத்தாலும் ஆக்சுவலா இப்படி ஆப்போசிட்டா தாங்க இருக்கும். யாரெல்லாம் வந்திருக்கோம்னா, யாக்கோபு, அந்த ரெண்டு சகோதரர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30வது வசனம் இருக்கு. சிமியோன், லேவி, இந்த 2 பேரும் காலில் விழுந்திருக்கும். ஏன் தப்பு நடந்து போச்சு, என் சகோதரி கெடுத்துட்டீங்க, இப்ப அவளை திருமணம் பண்ணிக்கோங்க, நாங்க யார்ட்டங்க போவோம், நீங்க கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கேட்டிருக்கணும். ஆனா ஆப்போசிட்டா காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த ரீசன் என்னன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஆதியாகமம் 5வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு கூட்டத்தார் இருக்காங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26 வசனம். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தார். ரைட்டு. அப்பொழுது ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப ஆதாமுக்கு ஒரு புதுசா ஒரு பிள்ளை பிறகு அவங்க ஆண்டவரை தொழுது கொண்டாங்க. இந்த தொழுது கொள்ள அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அட்ராக்ஷன் கிடைக்கும். அதை பார்த்து 6வது அதிகாரம் 1 வசனம் ஆதியாகமம், மனுஷன் பூமியின் மேல் பெருகு அவருடைய குமார்த்திகள் பிறந்த பொழுது தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரம் என்று கண்டு. தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டத்தார். ரொம்ப அழகு, அப்படியே ஜொலிக்குது. அப்பொழுது மனுஷர் அவர்களை பெண் தெரிந்து கொண்டார்கள். அநேகரை சொல்லுவாங்க, இது பிசாசு எல்லாம் திருமணம் செய்ய முடியாதுங்க. அப்பொழுது கர்த்தர் என் நாவு. இப்ப அந்நாட்களில் ராட்சசர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமார் மனுஷகுமார். இது என்னன்னா, நம்ம கோலியாத் மாதிரி ஜெயண்ட்ஸ். இவங்களுக்கு யார ரொம்ப அழகு தெரிவாங்கன்னா, தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம். அந்த அட்ராக்ஷன் தான் இங்க இருக்கு. இவங்கெல்லாம் ஆண்டவர் ஆராதிக்காத ஒரு கூட்டத்தார். அவங்களுக்கு தேவனை ஆராதிக்கிற, பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொள்கிற ஒரு கூட்டத்தார் மேல அழகு இருக்குது. அது தேவ பியூட்டி, காட்ஸ் பியூட்டின்னு சொல்லுவோம். 12வது வசனம் ஆதியாகமம் 34:12. பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன். அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடு. ஆப்போசிட். வழக்கமா நம்ம இதுல அன்னைக்கு வாழ்ந்த காலத்துல பெண் ஒருத்தங்களை வாங்குறாங்களா, பெண்ணை வாங்கலா. ஆபிரகாம் ஈசாக்கு ரெபேக்கால பெண் கொள்றதுக்கு எலியேசர் அனுப்புறாரு. எலியேசர் அந்த ஒட்டகத்துல இருந்து தான் டௌரியை தூக்கி கொடுக்குறாரு. கடகம் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு அண்ணன் பார்த்துட்டு அசந்துட்டார். எப்போ இவ்வளவு பெரிய பணக்காரனா டப்னு உளுந்து பண்ண கொடுத்துட்டார். ஆனா இங்க கேட்கிறாரு, நீ என்ன நாளும் கேள், நான் உனக்கு கொடுப்பேன்.
அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரத்தினாலே வஞ்சகமாக வஞ்சகம், இந்த வஞ்சகத்தை உள்ள வச்சுக்கிட்டு, நாங்கெல்லாம் விருத்த சேதனம் உள்ளவர்கள், நீங்களும் விருத்த சேதனம் செஞ்சு நீங்க எங்களை மாதிரி ஆகணும், உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் எல்லாரும் அட் அ டைம் எல்லாத்துக்கும் சரி சொல்றாங்க. இப்படி எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஆனா இவ்வளவு ஒரு நல்ல மனிதர்களை பட்டயத்தில் வச்சு எல்லா ஆண் பிள்ளையும் வெற்றி பண்றாங்க. 2 பேர் சிமியோன் லேவி வெட்டின உடனே ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனும் லேவியை நோக்கி, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிலும் பெரிசேரிலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததுனாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். அடுத்து சொல்றது, அவர்கள் எனக்கு விரோதமாக கூட்டப்படி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றார்கள். இதுதான் நடந்திருக்கணும். ஆனா ஆண்டவர் பார்க்கிறார். 2 காரியத்தை சொல்ல முடியும். பலிபீடத்தை கட்டினாய, என்னை ஆராதித்தான், நான் மறக்க முடியாது. இவனை ஆராதிக்கிற ஒரு பிள்ளை. ஆனா அதே நேரத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். அம்மாவுடைய பேச்சை கேட்டு துரத்தி விட்டுட்டு ஆண்டவரே இதான் அக்ரிமெண்ட், நீங்க என்னுடைய தேவனா இருப்பீர்கள், நான் போகிற இடத்துல என்னை காப்பாற்றணும், திரும்ப என்னை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். சரி, இப்ப அந்த பயங்கரமான காரியத்தை என்ன நம்ம பார்க்க போறோம். வசனத்தை வாசினேன். ஆதியாகமம் 34வது அதிகாரம் 5வது வசனம். பின்பு பிரயாணப்பட்டு போனார்கள். அவர் சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினாலே அவர்கள் யாக்கோபின் குமாரத்தை பின்தொடர்ந்தார்கள். இது என்ன பயங்கரம் அப்படின்னா, இது நமக்கு எக்ஸாக்டா என்ன நமக்கு தெரியாது. ஆனாலும் பைபிள் வந்து ஒரு இடத்த நான் கண்டுபிடிச்சேன். சரியா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அதை நீங்க அக்செப்ட் பண்ற உங்க கையில் இருக்கு. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 11வது வசனம். லோத், இந்த தேவதூர்கள் வராங்க, இவங்களோட சயனிக்கணும் அப்படின்ட்டு ஆண்கள் ஹோமோசெக்சுவல் சின்ன பையங்க வந்து பெரிய அதை விரட்டிக்கிட்டே வர்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகம் 19வது அதிகாரம் 11வது வசனம். தெருவாசலிலே சிறியவரும் பெரியவரும் மனிதர்கள் குருட்டாட்டம் பிடிக்கப்படினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். குருட்டாட்டம் என்ன செய்யணும், ஏது செய்யணும், தடவுறாங்க. நமக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சதான் நம்ம போயிட்டே இருக்கும். கரண்ட் போச்சா உங்களால ஒரு இடம் நடக்க முடியுமா? ஆனா இது தேவனால் உண்டான பயங்கரம், குருட்டாட்டம். அந்த மாதிரி இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆனா அதை ஆண்டவர் செய்ததுனால பின் தொடராது இருந்தார்கள். இந்த வசந்த வாசி நம்ம செய்தியை முடிக்க போகிறோம். சங்கீதம் 65வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி ஆண்டவர் காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியின் கடையாந்திரத்திலும் தூரமான சமுத்திரத்திலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் விடுதலை கொடுக்கிற தேவன், நீர் பயங்கரமான காரியத்தை செய்கிறதுனாலே எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவே ஆகிறது. எங்களுக்கு யாருக்கு? அவரை விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்தாருக்கு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்முடைய திருச்சபையில் நீர் பயங்கரமான காரியத்தை செய்கிறீர் ஐயா. 7வது செய்தியை நாங்கள் கேட்க தியானிக்க நீர் பாராட்டும் நன்மைக்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.